லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்பர் 6.3 வரைக்கும் பார்த்து முடித்தோம் தானே. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், பிறகு 1 பாயிண்ட்டும் 1 பேரலோமீட்டரும் கொடுத்தா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன, அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன, இந்த 3 இன்ஃபர்மேஷனும் இந்த சைட் ஹெட்டிங்கில் நம்ம படிக்க போகிறோம். சரியா? முதல்ல பார்க்க போகிறது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அதில் 1 பாயிண்ட்டும் 1 பேரலோமீட்டரும் கொடுத்தா என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 1 பாயிண்ட் அண்ட் 1 parallel vectors are given. இப்போ பாருங்கள் 6.7.2 அதில் என்ன given பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் passing through 1 point and parallel to 1 vector. அப்போ இதுக்கு ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் பாருங்கள். முதல்ல ஆரிஜின் போட்டுக்கிறேன், இது எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்தது ஒய் ஆக்சிஸ். இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஆக்சிஸ் வந்து இசட் ஆக்சிஸ். இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இது வந்து எது வழியாக பாஸ் பண்ணுது, ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணும். அந்த பாயிண்ட்டை நான் ஏ வெக்டர்னு வச்சுக்கிறேன். சரியா? அடுத்தது இது வந்து parallel to 1 vector, that is b vector. அப்புறம் பிபி எனி பாயிண்ட், அதுக்கு நம்ம ஆர் வெக்டர்னு வச்சுக்கிடுவோம். இது எனி பாயிண்ட்டுங்கிறதுல XY செட்னு வச்சுக்கிடணும். இது ஒரு பாயிண்ட்டுங்கிறதுனால x1i வெக்டர் ப்ளஸ் y1j வெக்டர் ப்ளஸ் z1k வெக்டர்னு எடுத்துக்கணும் ஏ வெக்டரை. சரியா? இந்த பி வெக்டர் வந்து பேரலல் வெக்டர். அப்போ இதை வந்து b1 b2 b3 அதான் அதோடைய காம்பனன்ட்ஸாக எடுத்துக்கிறேன் பாருங்கள். அப்போது லெட் த சிங்கிள் பாயிண்ட் ஆன் த லைன் பி ஏ வெக்டர், லெட் த பேரலல் வெக்டர் பி பி வெக்டர். அப்போ சிங்கிள் பாயிண்ட்டை ஏ வெக்டர்னையும் பேரலல் வெக்டரை பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டா பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இஸ் ஃபார்முலா பாருங்கள். இதான் இம்பார்ட்டன்ட். ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்டூ பி வெக்டர் வேர் டி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். டிங்கிறது பேராமீட்டர். அப்போ டி பேராமீட்டர்னால இது வந்து பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஏ வெக்டர் லெஃப்ட் சைட் கொண்டு வந்தால் ஆர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் இந்த பி வெக்டர் ஈக்குவல் 0. இதில் வந்து இந்த டி பேராமீட்டர் இருக்காது. இது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அடுத்து கார்ட்டீசியன் ஃபார்ம் பாருங்கள். ஏ வெக்டரை நான் வந்து காம்பனண்ட் வைஸ் எடுத்துக்கிறேன். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு x1i வெக்டர் ப்ளஸ் y1j வெக்டர் ப்ளஸ் z1k வெக்டர் எடுத்துக்கிறேன். அப்போ பேரலல் வெக்டர் பி வெக்டரை b1i வெக்டர் ப்ளஸ் b2j வெக்டர் ப்ளஸ் b3k வெக்டர் எடுத்துக்கிறேன். அண்ட் ஆர் வெக்டர் வந்து எனி வெக்டர், அதனால் நம்ம வந்து xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் zk வெக்டர், அது வந்து காமன் பாயிண்ட். அதனால் xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர் எடுத்துக்கிறோம். தென் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இஸ் ஃபார்முலா பாருங்கள். x மைனஸ் x1 பை b1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை b2 இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3. இந்த x1 y1 z1லாம் இந்த பாயிண்ட்லேருந்து வருது. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய b1 b2 b3லாம் அந்த பேரலல் வெக்டரோட காம்பனன்ட்ஸ். சரியா? இது வந்து ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் வெக்டரும் கொடுத்தா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6.7 அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 6.7.3 லைன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் அதோடைய பேராமெட்ரிக் ஃபார்ம், அப்புறம் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன், அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இந்த 3 விஷயம் இப்போ பார்ப்போம். முதல்ல 6.7.3 லைன் பாசிங் த்ரூ 2 கிவன் பாயிண்ட்ஸ். அப்போது இங்கே எழுதுகிறேன் 6.7.3 ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ 2 கிவன் பாயிண்ட்ஸ். அந்த 2 கிவன் பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், அப்போ டயக்ராமில் எப்படி இருக்கும் பாருங்கள். முதல்ல ஆரிஜின் எக்ஸ் ஆக்சிஸ், அப்புறம் ஒய் ஆக்சிஸ், இந்த ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இசட் ஆக்சிஸ். இப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கிடுவோம் பாருங்கள். இந்த லைனில் இப்போ நான் என்ன செய்யணும், 2 பாயிண்ட் எடுக்கணும். ஒரு பாயிண்ட்டை ஏன்னு சொல்கிறேன், அதை ஏ வெக்டர் எடுத்துக்கிடுவோம். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு பி வெக்டர் பின்னு சொல்லிடுவோம், அதை வந்து ஸ்மால் பி வெக்டர்னு சொல்லிடுறேன். இது ரெண்டுமே இப்போ பாயிண்ட்ஸு. அப்போது இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியே பாஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பேராமெட்ரிக் ஃபார்ம். லெட் த 2 பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் பி ஸ்மால் ஏ வெக்டர் அண்ட் ஸ்மால் பி வெக்டர். த பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் த லைன் இஸ், அப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர். இப்படி சொல்லலாம். 2 பேராமீட்டர் போட்டு சொல்லணும்னா சொல்லலாம் 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர். அல்லது இப்படி எழுதலாம் பாருங்கள். ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ்
t into b வெக்டர் மைனஸ் a வெக்டர் இப்படி ஒரு பேராமீட்டர் போட்டும் சொல்லலாம். இதுவும் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் தான், இதுவும் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் தான். இதில் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை தான் இப்போ அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் கலர் கொடுக்கல, அதனால் நீங்கள் இதை மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏ வெக்டர் லெஃப்ட் சைடு வந்துட்டுனா ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் இங்கே இருக்கிற பி மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. சரியா? இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்காது, பேராமீட்டர் இருக்காது. அடுத்து கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் பாருங்கள். முதல்ல ஏ வெக்டர் நான் எப்படி அச்சீவ் பண்ணிக்கிறேன், x1 i வெக்டர் ப்ளஸ் y1 j வெக்டர் ப்ளஸ் z1 k வெக்டர் வச்சுக்கிறேன். பி வெக்டர் எப்படி வைக்கணும், இது வந்து பேரலல் வெக்டர் இல்லை, இது வந்து பாயிண்ட்டு. அப்போ இதை வந்து x2 i வெக்டர் ப்ளஸ் y2 j வெக்டர் ப்ளஸ் z2 k வெக்டர் வச்சுக்கிறேன். அப்புறம் எனி பாயிண்ட் அது ஆர் வெக்டரை வந்து xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர் வைக்கிறேன். அது எங்கேயும் இருக்கலாம், அந்த லைனில் ஏதோ ஒரு இடத்துல சும்மா எனி பாயிண்ட்னு வச்சுக்கிறோம். தென் த கார்டீசியன் ஈக்குவேஷன் இஸ் ஃபார்முலா பாருங்கள், x minus x1 by x2 minus x1 is equal to y minus y1 by y2 minus y1 is equal to z minus z1 by z2 minus z1. இதான் வந்து என்னது கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். சரி, இப்போ ரெண்டையும் செப்பரேட்டாக பார்த்துட்டோம். ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் வெக்டர் கொடுத்தா ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன் பார்த்தோம், 2 பாயிண்ட் கொடுத்தா ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே பேஜில் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக மனசில் நிப்பாட்டுறதுக்காக ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக பார்த்துருவோம் பாருங்கள். இப்போ முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ 1 பாயிண்ட் அண்ட் 1 பேரலல் வெக்டர். அந்த சிங்கிள் பாயிண்ட்டை ஏ வெக்டர் வச்சுருப்போம், இந்த பேரலல் வெக்டர் பி வெக்டர்னு வச்சுருப்போம். Parametric vector equation of the line is r vector is equal to a vector plus t into b vector where t belongs to r. இது வந்து parametric vector equation. இதே இது நான் parametric vector equation எப்படி சொன்னோம், r minus a cross b vector equal to 0ன்னு சொன்னோம். Cartesian equation பார்க்கும்போது a vector is equal to எப்படி எடுத்தோம், x1 i vector plus y1 j vector plus z1 k vector. b vector எடுக்கும்போது எப்படி எடுத்தோம், b1 i vector plus b2 j vector plus b3 k vector எடுத்தோம். r vector any point, only xi vector plus yj vector plus zk vector எடுத்துக்கிட்டீங்கன்னா then the Cartesian equation of the line which is passing through 1 point and parallel to 1 parallel vector. அப்போ x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3. இது வந்து Cartesian form. இது வந்து 1 point 1 parallel vector கொடுத்தா. அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா equation of straight line passing through 2 given points. That the 2 points on the line B a vector and b vector, the parametric vector equation of the line is r vector is equal to 1 minus s into a vector plus t into b vector. R vector is equal to a vector plus t into b minus a vector அப்படின்னு பார்த்தோம், t belongs to r. நான் parametric vector equation எப்படி பார்த்தோம், r minus a cross b minus a equal to 0. இது வந்து நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். இதில் வந்து t இருக்காது, இதுதான் பேராமீட்டர் இருக்காது. கார்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா a vector is equal to x1 i vector plus y1 j vector plus z1 k vector வச்சுருக்கோம். b vector வந்து பாயிண்ட், அதனால் x2 i vector plus y2 j vector plus z2 k vector. எனி பாயிண்ட் r vector is equal to xi vector plus yj vector plus zk vector. இதில் b வெக்டர் எப்படி எடுத்திருக்கோம், இங்கே b வெக்டர் எப்படி எடுத்திருக்கோம் பார்த்துருங்க. இது வந்து பேரலல் வெக்டர்ங்கிறனால எப்படி எடுத்திருக்கோம், இது வந்து பாயிண்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இது வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக ரெண்டையும் ஒரே பேஜில் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். Then the Cartesian equation is x minus x1 by x2 minus x1 is equal to y minus y1 by y2 minus y1 is equal to z minus z1 by z2 minus z1. அப்படி எழுதிட்டிங்கன்னா இது வந்து Cartesian equation of the line which is passing through 2 given points. சரி, இப்போ equation of line பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு 4 ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாம்பிள் 624 626, அப்புறம் எக்ஸைஸில் 1-2, இங்கே 627 6.4ல் 4th கொஸ்டின். இதை ஞாபகம் வச்சுடுங்க, இதே ஆர்டரில் நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல எக்ஸாம்பிள் 624 பார்ப்போம். எக்ஸாம்பிள் 624, a straight line passing through the point 1, 2, -3 and parallel to 4i vector plus 5j vector minus 7k vector. Find the vector equation parametric form, vector equation in non-parametric form, Cartesian equation of the straight line. அப்போ இதில் என்னெல்லாம் given பாருங்கள், ஒரு பாயிண்ட்டும் ஒரு parallel vectorம் கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்யூஷன்
given that one point and one parallel vector, that one point is எப்படி எழுதலாம் a vector நான் எப்படி எழுதுறேன் x1, y1, z1 சொன்னோம்னா 1, 2, -3 எடுத்துக்கிடலாம். அதை வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதினா தான் நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ண வசதியாக இருக்கும். அதுக்காக நான் வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதிக்கிட்டேன். அப்போது a vector is equal to 1i vector plus 2j vector minus 3k vector. அடுத்து 1 parallel vector, அதை நம்ம எப்படி வச்சுருப்போம் bன்னு சொல்லிட்டு காம்பனன்ஸை b1, b2, b3ன்னு சொல்லுவோம். அதோடைய வேல்யூ அங்கே கொடுத்துருக்குறாங்க 4, 5, -7. இது வந்து நான் வந்து காம்பனன்ட் வைஸ் எழுதியிருக்கேன். இதே இது வெக்டர் வைஸ் எழுதுனீங்கன்னா b vector is equal to 4i vector plus 5j vector minus 7k vector எழுதிடலாம். Parametric form of vector equation of the line, நமக்கு தெரியும் ஃபார்முலா r vector is equal to a vector plus t into b vector where t belongs to r ன்னு எழுதணும். அப்போ இதில் r vector r னே இருக்கட்டும், a vectorக்கு மட்டும் இங்கே நம்ம எழுதி வச்சிருக்கதை எழுதிக்கிடுங்க, plus t into b vectorக்கு நம்ம இங்கே எழுதி வச்சிருக்கதை எழுதிக்கிடுங்க. சரியா? இதான் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம். இவ்வளோதான் ஆன்சர். இப்படி எழுதுனா போதும், இதை நீங்கள் வேறு எதுவும் சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம். அடுத்த செகண்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லும்போது ஃபார்முலா தெரியும், r minus a cross b is equal to 0ங்கிறது தெரியும். அப்போ ஆருக்கு ஆர்னே போட்டுக்கிடுங்க, ஏக்கு மட்டும் அந்த பாயிண்ட் எழுதிக்கிடுங்க. ஏக்கு என்ன பாயிண்ட்டு, அது வந்து வெக்டர் ஃபார்மேட் எழுதணும், அதுதான் வெக்டர் ஈக்குவேஷனு பேர். பிங்கிறதையும் வெக்டர் ஃபார்மேட் எழுதிக்கிடுங்க. சரியா? இவ்வளோ எழுதினா போதும், இப்படியே ஃபிக்ஸடாக எழுதி வச்சுருங்க, வேறு எந்த சிம்பிளிஃபிகேஷனும் பண்ண வேண்டாம். அடுத்த தேர்ட் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இஸ் x minus x1 by b1, y minus y1 by b2, z minus z1 by b3ன்னு தெரியும். அப்போ இதில் கொண்டு x1, y1, z1க்கு வேல்யூ போடணும். அப்போ x1, y1, z1க்கு வேல்யூ போட்டிங்கன்னா அதெல்லாம் பாயிண்ட்ஸு அப்படியே தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. பாருங்கள், பாயிண்ட்லேருந்து அப்படியே 1னா -1, 2னா -2, -3னா +3 by b1, b2, b3 நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கோஎஃபிஷியன்ஸ் தூக்கி எழுதிடணும். 4, 5, -7. இது b அந்த பேரலல் வெக்டரோட காம்போனன்ட்ஸ். இவ்வளோதான் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். Example 625. The vector equation in parametric form of the line is r vector is equal to 3i vector minus 2j vector plus 6k vector plus t is t into 2i vector minus j vector plus 3k vector. Find the direction cosines of the straight line. Vector equation in non-parametric form of the line, Cartesian equation of the line. அப்போ ஆக உங்களுக்கு ஒரு லைனை கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அது கேட்குறாங்க. அடுத்தது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிக்கணுமா, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமா. அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது பாயிண்ட்டும் வெக்டரும் பேரலல் வெக்டரும் தெரியுது. நான் எழுதுறேன் பாருங்கள். சொல்யூஷன் கம்பேரிங் த கிவன் ஈக்குவேஷன் வித் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இதான் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ஃபார்மேட் பார்த்துருக்கோம். இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏ வெக்டர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அதை எழுதிக்கோங்க. ஏ வெக்டர் இருக்கிற இடத்துல இந்த ப்ராக்கெட் அப்படியே எழுதிக்கணும். பி வெக்டர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, டி, அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிடுங்க. சரியா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்போ 1 ஹியர் பியோட வேல்யூ நமக்கு தெரியுது. டைரக்ஷன் கொசைன் வேணும்னா முதல்ல டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோ வேறு ஒன்றும் இல்லை, இந்த 2 - 1 3 தான் டைரக்ஷன் ரேஷியோ. இந்த 2 - 1 3 எழுதிக்கிடும். இப்போது அதோடைய மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைரக்ஷன் கொஸ்டின் கண்டுபிடிக்க நல்லாயிருக்கும். அப்போ இதோடைய மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா √2² + 1² + 3². அப்போ 2² சொன்னால் உங்களுக்கு 4, இது 1, அப்போ 5 ஆயிரும். 5 + 9 14, அதான் நான் √14 போடுறேன். இப்போ த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் பாருங்கள். அப்போ இந்த 2/√14 போடணும், -1/√14 போடணும், 3/√14. இதுதான் டைரக்ஷன் கொசைன்ஸ். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். அது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதணுமா. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா ஃபார்முலா தெரியுங்களா, r - a கிராஸ் இந்த b எழுதுனா போதும், ஈக்குவல் டு 0 போட்டணும். அப்போ நான் எழுதுவேன் பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. அப்போ a நமக்கு தெரியுது, r - a கிராஸ் பியோட காம்பனன்ஸ் எழுதி ஈக்குவல் 0 போட்டிங்கன்னா ஆன்சர். இவ்வளோ தான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும். அதுக்கு என்ன செய்யணும், ஏயை பாயிண்ட் வைஸில் எழுதிக்கங்க, அதே மாதிரி பியையும் காம்பனன்ட் வைஸ் எழுதிக்கங்க. இப்போ எழுதிட்டிங்கன்னா நேரே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதிக்கிடுங்க. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன, x minus x1 by b1 is equal to y minus y1 by b2 is equal to z minus z1 by b3. அப்போ implies x minus 3 இந்த பாயிண்ட்.
அடுத்து y plus 2, அடுத்து z minus 6, இது போல நியூமரேட்டர். டினாமினேட்டரில் இந்த b1 b2 b3 அந்த வேல்யூ டைரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். Example 626. Find the vector and Cartesian equation of the line passing through one point and parallel to the line in parametric form. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு பாயிண்ட் பாஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று parallel to another line கொடுத்துருக்காங்க. அப்போ parallel to another லைன்னா இதில் எந்த வெக்டருக்கு பேரலாக இருக்குமோ அதை தூக்கி அந்த காமனோட யூஸ் பண்ணால் போதும். சொல்யூஷன் ஃப்ரம் த கிவன் லைன் நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள். x plus 2 by minus 4 இந்த லைன்லேருந்து தான் மாற்றுறேன். எக்ஸுக்கு ஃப்ரண்டில் நெகட்டிவ் சைனும் இருக்கக்கூடாது, இசட்டுக்கு ஃப்ரண்டில் 2 இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணோம், இதை வந்து மைனஸால் மைனஸை காமன் எடுத்து கீழே கொண்டு வந்துட்டாலும் சரி தான். அப்போ x plus 2 by minus 4 வந்துடும். இது கரெக்டாக தான் இருக்குது. ஒய்க்கு ஃப்ரெண்டில் எதுவும் இல்லை. ஆனால் இசட்டுக்கு ஃப்ரெண்டில் 2 இருக்கனால 2வை காமன் எடுத்து டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. அல்லது நியூமரேட்டரையும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், டினாமினேட்டரையும் 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடச்சிரும். இப்போ இந்த லைன்லேருந்து நீங்கள் பி வெக்டர் எழுதலாம் பாருங்கள். இந்த டினாமினேட்டர் இருக்கிறது தான் பி வெக்டர், இதுக்கு பேரலாக தான் இருக்க முடியும். அப்போ இது -4 -2j, இது 3/2k. அப்போ இதில் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 1/2 காமன் எடுங்க. மைனஸையும் காமன் எடுத்தால் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்போ -1/2 காமன் எடுத்திங்கன்னா 8i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் -3k வெக்டர்னு ஆயிட்டு. அது 1/2 காமன் எடுத்த பிறகு அப்போ இப்போ நமக்கு பி வெக்டர் எதுக்கு பேரலாக இருக்கும், அந்த 8i வெக்டர் மட்டும் எழுதினா போடுவாங்க. இந்த கான்ஸ்டன்ட்டை விட்டுடலாம். 8i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் -3k வெக்டர்னே சொல்லிடலாம். இது பேரலல் வெக்டர். அப்புறம் 1 பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1 பாயிண்ட் a x1 y1 z1 is equal to -4 to -3. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வெக்டர் ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். அப்போ தான் வெக்டர் ஈக்குவேஷன் எழுத முடியும். வெக்டர் ஃபார்ம்னா -4i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் -3k வெக்டர். இது வந்து பாயிண்ட் ஃபார்மெட்லேயும் இருக்குது, வெக்டர் ஃபார்மெட்லேயும் இருக்குது. பேரலல் வெக்டர்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு தேவை என்ன பாருங்கள், என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அவங்க பேராமெட்ரிக்காக நான் பேராமெட்ரிக்காக சொல்லவே இல்லை. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். therefore parametric form of vector equation is r vector is equal to a vector plus t into b vector. இது நமக்கு ஃபார்முலா தெரியும். இதில் a வெக்டர் நம்ம எழுதியிருக்கோம்ல வெக்டர் ஃபார்மெட்டில், அதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ப்ளஸ் t into b வெக்டர் இங்கே எழுதிருக்கீங்களா parallel to, இதை தூக்கி எழுதிட்டிங்கன்னா இது வந்து வெக்டர் ஈக்குவேஷன். அடுத்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணால் என்ன செய்யணும், நமக்கு ஃபார்முலா தெரியும். x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3ங்கிறது தெரியும். இதில் வந்து x1க்கு இந்த பாயிண்ட், அப்போ x plus 4 y minus 2 z plus 3 by b1 b2 b3 இந்த காம்பனன்ட்ஸ் எழுதிருங்க போதும். அப்போ x plus 4 y minus 2 z plus 3 எல்லாம் ஈக்குவல் போடணும் by b1 b2 b3 இந்த 8 4 minus 3 எழுதிட்டிங்கன்னா இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். சரியா? Example 627. Find the vector equation in parametric form and Cartesian equation of the straight line passing through the points -5 7 -4 13 -5 2. Find the point where the straight line crosses the xy plane. இங்கே ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வெக்டர் ஈக்குவேஷன், அப்புறம் வெக்டர் ஈக்குவேஷன் அந்த லைன் கேட்குறாங்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் 2 points are given. First point a x1 y1 z1 அதை வந்து -5 7 -4 எடுக்கிறேன். அதை பாயிண்ட் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். இப்போ வெக்டர் ஃபார்மெட்டில் எழுதுனா -5i வெக்டர் ப்ளஸ் 7j வெக்டர் -4k வெக்டர் எழுதணும். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு x2, y2, z2ன்னு எடுத்துட்டிங்கன்னா 13 -5 2ன்னு எடுத்திருக்கேன். அதை வெக்டர் ஃபார்மெட்டில் எழுதணும். 13i வெக்டர் -5j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். இப்போ நமக்கு ஃபார்முலாவில் b மைனஸ் a தேவைப்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிலேருந்து ஏ மைனஸ் பண்ணுங்கள். பிலேருந்து ஏ மைனஸ் பண்ணால் 13லேருந்து -5 மைனஸ் பண்ணால் 18 வரும். அப்போ b மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 18i வெக்டர். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் -12j வெக்டர். இங்கேருந்து அங்கே மைனஸ் பண்ணால் 2 + 4 6k வெக்டர்னு வரும். சரியா? இப்போ இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் 2 பாயிண்ட் ஃபார்முக்கு ஈஸி. இப்போ the parametric vector equation of the line is ஃபார்முலா நமக்கு தெரியும். முதல் ஃபார்முலா r vector is equal to 1 minus s into a vector plus t into b vector. இதை நீங்கள் எழுத வேண்டாம்னு சொன்னேன். நான் தெரிஞ்சுக்கோங்க, சில நேரங்களில் இந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்தாங்கன்னா எழுத வேண்டியிருக்குங்கிறக்காக இது கொடுத்துருக்கேன். அப்போ நமக்குள்ள புக்கில் இருக்கிற ஃபார்முலா r vector is equal to a vector plus t into b minus a vectorன்னு சொல்லலாம், where t belongs to r.
அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு ஏ வெக்டரையும் போட்டுருங்க, பி மைனஸ் ஏ மைனஸ் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டுருங்க, உங்களுக்கு ஆன்சர். அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ இங்கே இருக்குது, அப்புறம் ப்ளஸ் டி இன்ட்டு பி மைனஸ் ஏ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ தூக்கி எழுதிட்டிங்கன்னா இது வந்து வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ 2 given பாயிண்ட்ஸ். அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பாருங்கள். Cartesian equation the line is formula தெரியும், x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. அப்போ இதில் நீங்கள் x1 y1 z1 வச்சு எழுதலாம், x2 y2 z2 இதை வச்சு எழுதலாம். அப்போ ரெண்டு விதமாக நான் எழுத போகிறேன் பாருங்கள். x plus 5 பாருங்கள், இது வந்து எழுதுங்க, x plus 5 y minus 7 z plus 4 வரும். போட்டுட்டு காம்பனன்ட்ஸ் எழுதும்போது என்ன எழுதுவீங்க, இந்த காம்பனன்ட்ஸ் b minus a இதை தான் எழுதணும். 18 minus 12 6 இதான் வந்து b minus a x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 அந்த கான்செப்ட் தான் இது. அப்போ எழுத போகிறேன் பாருங்கள், x plus 5 by 18 இந்த பாயிண்ட் வச்சு எழுதுறேன். அடுத்து y minus 7 by minus 12, அடுத்து z plus 4 by 6 இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சு எழுதியிருக்கேன். இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். செகண்ட் பாயிண்ட் வச்சு எழுதலாம், x minus 13 by 18 equal to y plus 5 by minus 12 z minus 2 by 6 இந்த மாதிரி எழுதலாம். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த பாயிண்ட் வேர் த ஸ்ட்ரெயிட் லைன் கிராசஸ் த XY பிளேன். அப்போ XY பிளேனை எங்கே கிராஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும். XY பிளேனை கிராஸ் பண்ணுதுன்னா இசட்டோட வேல்யூ 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனை நான் ஈக்குவல் டு லேம்டான்னு அச்சீவ் பண்ணுறேன் பாருங்கள், ஈக்குவல் டு லேம்டா சே லேம்டான்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த லைனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்டும் லேம்டாவோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். அதை எழுதுகிற மெத்தடை பாருங்கள். எனி பாயிண்ட் இன் திஸ் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம், எப்படி எழுதுறேன் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஈக்குவல் லேம்டா எடுத்துக்கோங்க. அப்போ 18 லேம்டா, இந்த 5 அங்கே போனால் -5 இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், 18 லேம்டா -5. ரெண்டாவது ஸ்டெப் எடுத்திங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனை ஈக்குவல் லேம்டா எடுத்திங்கன்னா -12 லேம்டா plus 7 இதான் வந்து செகண்ட் பாயிண்ட், செகண்ட் கோஆர்டினேட். அடுத்து இங்கே 6 லேம்டா -4 இது தேர்ட் கோஆர்டினேட், எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், இசட் கோஆர்டினேட். இதுதான் அந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து இந்த லைனில் தான் இருந்து ஆகணும், ஏன்னா ஈக்குவல் லேம்டான்னு எடுத்திருக்கோம். இந்த லைனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வரும். நீங்கள் இதை லேம்டா வச்சும் பண்ணலாம், மியூ வச்சும் சிலர் பண்ணுவாங்க. இப்போ given that this line crosses the XY plane அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், z coordinates of the point is 0. இந்த பாயிண்ட்டுக்கு z coordinate இருக்கக்கூடாது. அப்போ இதோடைய வேல்யூ 0ன்னு எடுத்துக்கோங்க, which implies 6 lambda minus 4 equal to 0. இந்த -4 ரைட் சைட் போனால் +4, 6 வச்சு டிவைட் பண்ணுங்கள், lambda equal to 4/6. இதை கட் கொடுத்தீங்கன்னா lambda equal to 2/3ன்னு வரும். இப்போ lambda equal to 2/3 இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து XY பிளேனை எங்கே மீட் பண்ணுன்னு தெரிஞ்சிடும். அப்போ எழுதுனேன் பாருங்கள், therefore the straight line crosses the XY plane at 18 lambda -5 -12 lambda plus 7 6 lambda -4. இந்த லேம்டா இருக்கிறதுல 2/3 போடுங்க. அப்போ 18 into 2/3 -5 -12 into 2/3 plus 7 plus 6 into 2/3 -4. இந்த 3க்கும் 18 கட் கொடுங்க, 3க்கும் 12 கட் கொடுங்க. கட் கொடுத்தீங்கன்னா இங்கே 6 2s are 12 minus 5. இங்கே கட் கொடுத்தா 4 2s are -8 plus 7. இங்கே கட் கொடுத்தா 2 2s are 4 minus 4. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் 7, -1, 0 இந்த பாயிண்ட் வழியாக தான் இந்த லைன் வந்து XY பிளைன் வழியாக பாஸ் பண்ணும். அதில் இசட்டுக்கு வேல்யூ 0 இருக்கும். சரியா? Exercise number 6.4, question number 1. Find the non-parametric form of vector equation and Cartesian equation of the straight line passing through the point with the position vector 4i vector plus 3j vector minus 7k vector and parallel to the vector 2i vector minus 6j vector plus 7k vector. அப்போ இங்கே என்ன given, ஒரு பாயிண்ட்டும் ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, parallel vector கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்யூஷன், one point is A x1 y1 z1, அது வந்து 4 3 -7 எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அதை வெக்டர் ஃபார்மெட்டில் அங்கே இருக்கிறதே எழுதிக்கிடும், 4i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் மைனஸ் 7k வெக்டர். அடுத்து ஒன் பேரல் வெக்டர் ஃப்ரம் த கிவன் லைன் பாருங்கள், என்ன எழுதிடலாம், 2i வெக்டர் மைனஸ் 6j வெக்டர் ப்ளஸ் 7k வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் என்ன பண்ணிடுறேன்னா காம்பனண்ட் வைஸும் எழுதியிருக்கேன்.
b1 b2 b3 அப்புறம் b vector is equal to 2i vector minus 6j vector plus 7k vector. இப்போ நான் parametric form எழுத போகிறேன். First subdivision, parametric form of vector equation of the line is r vector is equal to a vector plus t into b vector where t belongs to r. இதில் a vectorக்கு நம்ம இங்கே எழுதுகிற vector format எழுதிருங்க, b vectorக்கு vector format எழுதிருங்க. அப்போ r vector is equal to a vector வந்து 4i vector plus 3j vector minus 7k vector plus t into b vector வந்து 2i vector minus 6j vector plus 7k vector. இப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா r minus a எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் r minus a cross b is equal to 0 எல்லாம் வெக்டர். இப்போ r minus a வெக்டர் இங்கே இருக்குது, அதை எழுதிக்கிடுவோம். b வெக்டர் இங்கே இருக்குது, எல்லாம் கிராஸ் போட்டு எழுதிக்கிடுங்க. இதை ஃபிக்ஸடாக அப்படி வச்சுக்கிட்டா போதும், எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். அடுத்த தேர்ட் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இஸ் பார்த்தீங்கன்னா x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3. அப்போ இம்ப்ளைஸ் x1க்கு வந்து உங்களுக்கு 4னு தெரியும். அப்போ x minus 4, அடுத்து y minus 3, அடுத்து z plus 7 எல்லாம் ஈக்குவல் போட்டுங்க. அப்புறம் டினாமினேட்டரில் bயோட காம்பனன்ட்ஸ் 2 minus 6 7 இல்லைங்களா? இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். Exercise number 6.4, question number 2. Find the parametric form of vector equation and Cartesian equation of the straight line passing through the point 2, 3, 4 and parallel to the straight line x minus 1 by 4 equal to y plus 3 by 5 equal to 8 minus z by 6. பாருங்க சொல்யூஷன். இப்போ இந்த லைனுக்கு பேரலல் கொடுக்குறதுனால இந்த டினாமினேட்டரில் இருக்க வெக்டர் எடுக்கலாம். அதே நேரத்தில் இங்கே இசட்டுக்கு ஃப்ரெண்டில் மைனஸ் இருக்கக்கூடாது. ஒய்க்கு ஃப்ரெண்டில் கரெக்டாக இருக்குது, எக்ஸுக்கு ஃப்ரெண்டில் கரெக்டாக இருக்குது. ஆனால் இசட்டுக்கு ஃப்ரெண்டில் மட்டும் மைனஸ் இருக்குது. அந்த மைனஸை காமன் எடுத்து கீழே கொண்டு வரணும். இப்போ 1 பாயிண்ட் இஸ் கிவன். அது எப்படி இருக்குது? ஏ x1 y1 z1 எடுத்து 2 3 4 எடுத்துக்கோங்க. அதை வெக்டர் ஃபார்ம் எழுதுனா 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர்னு எழுதிக்கிடணும். அப்புறம் 1 பேரல் வெக்டர் இந்த லைன்லேருந்து எடுக்கணும். இந்த லைன்லேருந்து எடுக்கும்போது மட்டும் இந்த கேர்ஃபுல்லாக பாருங்கள், மைனஸ் இசட் இங்கே இருக்குது, அது ப்ளஸ் இசட்னு இருக்கணும். அப்போ மைனஸை காமன் எடுத்து டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. அப்போது 1 பேரல் வெக்டர் from the given line is b1 b2 b3 அதோடைய வேல்யூ 4 5 எழுதியிருக்கேன். ஆனால் 6க்கு என்ன சைன் போட்டிருக்கேன் பாருங்கள், -6 போட்டிருப்பேன். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். -6. அப்போ அதை வெக்டர் ஃபார்ம் எழுதுனா 4i வெக்டர் ப்ளஸ் 5j வெக்டர் மைனஸ் 6k வெக்டர். இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த வெக்டர் ஈக்குவேஷன். அப்போ r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு b வெக்டர் where t belongs to r. அப்போ இதில் a வெக்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எழுதிருங்க. r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு a வெக்டருக்கு 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர் எழுதிடலாம். ப்ளஸ் t இன்ட்டு b வெக்டருக்கு 4i வெக்டர் ப்ளஸ் 5j வெக்டர் மைனஸ் 6k வெக்டர். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த வெக்டர் ஈக்குவேஷன். இதுக்கு ஃபார்முலா r மைனஸ் a கிராஸ் b ஈக்குவல் டு 0. r மைனஸ் ஏங்கும்போது r வெக்டர் a வெக்டருக்கு வந்து நம்ம என்ன எழுதிடலாம், அந்த ஏங்கிற பாயிண்ட்டோட வெக்டர் எழுதிருங்க. கிராஸ் b வந்து இந்த parallel வெக்டருக்குள்ள காம்பனன்ட்ஸ் வச்சு வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதிருங்க. அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரியுங்களா? x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3 தெரியும். அப்போ x minus x1, x1க்கு வேல்யூ 2, அப்போ x minus 2, y minus 3, z minus 4 நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 4 5 minus 6 போடணும், அவ்வளோதான். அப்போ x minus 2, அப்புறம் y minus 3, அப்புறம் இங்கே z minus 4, டினாமினேட்டரில் 4 5 minus 6 எல்லாம் இடையில ஈக்குவல் இருக்கணும், வேறு எந்த சிம்பிளும் போட்டக்கூடாது. இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். Exercise number 6.4, question number 3. Find the points where the straight line passes through 6, 7, 4 and 8, 4, 9 cuts the xz and yz planes. அப்போ ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய லைன் வந்து எக்ஸட் பிளேன்லையும் கட் பண்ணுதான், ஒய்சட் பிளேன்லையும் கட் பண்ணுதான். அந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப். அது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதிட்டா ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல சொல்யூஷன். The two given points are 6, 7, 4 and 8, 4, 9. Cartesian equation straight line is, பாருங்க நமக்கு ஃபார்முலா தெரியும், x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1.
அப்போ x1 y1 உங்களுக்கு தெரியும் அந்த பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க x minus 6 by 8 minus 6 equal to y minus 7 by 4 minus 7 அடுத்து z minus 4 by 9 minus 4. அப்போ இதை சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா x minus 6 by 2 வருமா, இங்கே y minus 7 by minus 3 வருதா, z minus 4 by 5 வருது. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இதை நீங்கள் லேம்டான்னு எடுத்துக்கோங்க. லேம்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்டும், எனி பாயிண்ட் in this line is of the form. இந்த லைனில் இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்டும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இந்த ஃப்ராக்ஷனை லேம்டாக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ 2 lambda ப்ளஸ் 6ன்னு எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2 lambda ப்ளஸ் 6, இந்த 2 கொண்டு லேம்டா மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் மைனஸ் 6 சைட் சைட் பண்ணால் ப்ளஸ் 6 ஆயிடும். அதே மாதிரி ரெண்டாவது ஃப்ராக்ஷனை ஈக்குவல் லேம்டா எடுத்திங்கன்னா -3 lambda ப்ளஸ் 7 எழுதணும். இங்கே எழுதும்போது 5 lambda ப்ளஸ் 4 எழுதணும். இதுதான் எந்த ஒரு பாயிண்ட்டும் இந்த லைனில் இருக்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இப்போ இது வந்து முதல்ல எந்த பிளேனை கிராஸ் பண்ணுது, XZ பிளேனை கிராஸ் பண்ணுது. இட் கிராசஸ் த பிளேன் XZ. அப்போ XZ சொன்னால் இதில் ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ இங்கேது மிடல். அப்போ இதோடைய வேல்யூ 0வாக இருந்தால் -3 lambda ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. அப்போ லேம்டா ஈக்குவல் டு -7, இந்த 7 அங்கே கூட -7 by 3 -3 ஆயிரம். அப்போ ஈக்குவல் டு 7/3ன்னு வரும். சரியா? இப்போ லேம்டா கிடச்சிட்டு த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வித் XZ பிளேன் இஸ், பாருங்கள் அந்த பாயிண்ட்டை நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோம். 2 lambda ப்ளஸ் 6 -3 lambda ப்ளஸ் 7 5 lambda ப்ளஸ் 4ன்னு வச்சுருக்கோம். இதில் லேம்டா இருக்கிறதுல 7/3 போடுங்க. அப்போ லேம்டாக்கில் 7/3 போட்டால் இதில் மட்டும் போடும். இதில் வந்து கண்டிப்பாக 7/3 போட்டால் 0 தான் வரும். அதனால் டேரெக்டாகவே 0 போட்டுரும். அப்போ 2 × 7/3 ப்ளஸ் 6, இதோடைய வேல்யூ 0 தான் வரும். அப்புறம் 5 × 7/3 ப்ளஸ் 4. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 தான் எல்சிஎம். இது 14 + 18 வரும். இங்கே 0, இங்கே வந்து 3 தான் எல்சிஎம். 7 5 35 + 12ன்னு வரும். இப்போது இதை சிம்பிளை பண்ணி எழுதிட்டிங்கன்னா இதுதான் வந்து XZ பிளேனை கட் பண்ணக்கூடிய பாயிண்ட். அடுத்து இது வந்து என்ன பண்ணுதான், YZ பிளேனையும் கிராஸ் பண்ணுதான். ஆல்சோ இட் கிராசஸ் YZ பிளேன். YZ பிளேன் என்ன அர்த்தம், எக்ஸுக்கு வேல்யூ 0 எடுக்கணும். அப்போ இந்த பாயிண்டில் எக்ஸுக்கு 0 எடுங்க. அப்போ 2 lambda ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த 6 ரைட் சைட் போனால் -6, 2ஆல் டிவைட் பண்ணால் லேம்டா ஈக்குவல் டு -3 வரும். அப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வித் YZ பிளேன் இஸ், அப்போ இந்த பாயிண்ட் எழுதிருங்க. 2 lambda ப்ளஸ் 6 -3 lambda ப்ளஸ் 7 5 lambda ப்ளஸ் 4 எழுதிட்டிங்கன்னா இப்போ லேம்டா இருக்க இடத்துல -3 போடுங்க. -3 போட்டால் இந்த டைம் 0 தான் வரும். இங்கே வருங்க -3 × -3 ப்ளஸ் 7 5 × -3 ப்ளஸ் 4. அப்போ 0, இது 9 + 7, இது வந்து -15 + 4. அப்போ the point is 0, 16, -11 தான் அந்த பாயிண்ட். Exercise number 6.4, question number 4. Find the direction cosines of the straight line passing through the points 5, 6, 7 and 7, 9, 13. Also find the parametric form of vector equation and Cartesian equation of the straight line passing through the two given points. Solution. இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன். A வெக்டர் எடுத்துக்கிறேன். 5i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் ப்ளஸ் 7k வெக்டர். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா B வெக்டர் எடுத்துக்கிடுவோம். 7i வெக்டர் ப்ளஸ் 9j வெக்டர் ப்ளஸ் 13k வெக்டர். இப்போ நமக்கு பாயிண்ட் வந்து என்ன செய்யணும், ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட், அதில் டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் வேணும். அப்போ டைரக்ஷன் கொஸ்டின்ஸ்னால் ஏபின்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போது ஏபி கண்டுபிடிங்கன்னா OB மைனஸ் OA போடுவீங்களா. அப்போ B மைனஸ் A, இதுலேருந்து இது மைனஸ் பண்ணுங்கள். 7 - 5 வந்து 2, 9 - 6 வந்து 3, 13 - 7 வந்து 6k வெக்டர். அப்போ டைரக்ஷன் கொஸ்டின் என்ன, இதோடைய மாடுலஸ் வேல்யூ வேணும். மாடுலஸ் AB is equal to √2², 3², 6². அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் √49 வருது. √49னா அதோடைய வேல்யூ 7. The direction cosines of B minus A are 2/7. 2ங்கிறது இந்த B minus A ஓட காம்பனன்ட். 2 by மாடுலஸ் வேல்யூ. அடுத்து 3/7. அடுத்து 6/7. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ரெண்டாவது ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அப்போ த பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இஸ், ஃபார்முலா தெரியும், R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 - S × A வெக்டர் ப்ளஸ் T × B வெக்டர்னு தெரியும். ஆனால் நம்ம இதை எழுத மாட்டோம். R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர் ப்ளஸ் T × B - A வெக்டர் தான் எழுதுவோம். இதில் A வெக்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கதை எழுதிருங்க. B - A நம்ம மைனஸ் பண்ணி வச்சுருக்கதை எழுதிருங்க.
இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சு எழுதியிருக்கேன். அடுத்து செகண்ட் பாயிண்ட்டை வச்சும் எழுதலாம். உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் எப்படியும் கூட கேட்கலாம். அப்போ செகண்ட் பாயிண்ட்டை வச்சும் அந்த பி மைனஸை யூஸ் பண்ணி எழுதலாம். அப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ்ன்னு வச்சு எழுதலாம், இல்லை பி வெக்டர் ப்ளஸ் பி மைனஸ் ஏன்னு எழுதலாம். ரெண்டும் கரெக்டு தான். அடுத்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் x minus x1 by x2 minus x1 is equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. இதை தான் நம்ம மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம். டேரெக்டாக 236 போட்டுடலாம். அதனால் நான் ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி தான் எழுதியிருக்கேன். x minus 5 by 7 minus 5 equal to y minus 6 by 9 minus 6. அடுத்தது z minus 7 by 13 minus 7. அப்போ இதை எழுதிட்டிங்கன்னா மைனஸ் பண்ணி எழுதிடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் செகண்ட் பாயிண்ட்டை வச்சும் எழுதலாம். இந்த நியூமரேட்டரில் x minus 7, y minus 9, z minus 13 அப்படி வச்சும் எழுதலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துருக்கோம். அது ஒரு பாயிண்ட் ஒரு பேரலல் வெக்டர் கொடுத்தா என்ன பண்ணணும், 2 பாயிண்ட் கொடுத்தா என்ன பண்ணணுங்கிற ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ். அதை வெக்டர் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம், 2 ஃபார்மேட்லேயும் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், சைட் ரேட்டிங் நம்பர் 6.7.4. Angle between 2 straight lines, vector form. The acute angle between 2 given straight lines, r vector is equal to a vector plus sb vector and r vector is equal to c vector plus t into d vector. Parametric formula vector equation கொடுத்திருந்தாங்கன்னா the angle between b and t is the angle between the two straight lines. அப்போ theta equal to cos inverse of modulus of b vector dot d vector divided by modulus of b into modulus of d. Cartesian form பாருங்க. If 2 straight lines are given in Cartesian form as x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3 and x minus x1 by d1 equal to y minus y1 by d2 equal to z minus z1 by d3, then the acute angle theta is given by theta equal to cos inverse of modulus of b1 d1, the b1 d1 plus b2 d2 plus b3 into d3 whole divided by root of b1 square plus b2 square plus b3 square into d1 square plus d2 square plus d3 square. இது ஆங்கிள் வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது, இது ஆங்கிள் வந்து வெக்டர் ஃபார்மில் இருக்குது. சரிதானா? இப்போ ரிமார்க் 1. The two given lines r vector is equal to a vector plus sb vector and r vector is equal to c vector plus t into d vector are parallel if and only if theta equal to 0, which implies cos theta equal to 1. Which implies cos theta equal to 1 இருந்தா அப்போ if and only if modulus of b vector dot d vector is equal to modulus of b vector into modulus of d vector. இப்போ second remark பாருங்க. The two given lines r vector equal to a vector plus sb vector and r vector equal to c into td vector are parallel if and only if b vector is equal to some constant into d vector. ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டரோட மல்டிபிளாக தான் இருக்கும் for some scalar lambda. அப்படி இருந்தாலே அது பேரலாக தான் இருக்க முடியும். அடுத்த third subdivision, the two given lines r vector is equal to a vector plus s into b vector and r vector is equal to c vector plus t into d vector are perpendicular if and only if b vector dot d vector equal to 0. Dot product 0 இருந்தால் two lines are perpendicular lines. அந்த ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டருக்கு மல்டிபிளாக இருந்தால் ரெண்டும் parallel lines. அடுத்தது இதே இது கார்ட்டீசியன் ஃபார்மில் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the two lines with the direction ratios b1 b2 b3 and d1 d2 d3 are parallel if and only if b1 by d1 is equal to b2 by d2 is equal to b3 by d3. இதான் இந்த கான்செப்ட் லாம்டா இன்ட்டு பிடின்னு சொன்னோம்ல. அப்போ ஒரு கான்ஸ்டண்டால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ டிவைட் பண்ணும்போது ரேஷியோ சேமாக இருக்கும்.
Second point, if two lines with direction ratios b1, b2, b3 and d1, d2, d3 are perpendicular if and only if b1 into d1 plus b2 into d2 plus b3 into d3 equal to 0. அதான் டாட் ப்ராடக்ட் 0. அதான் இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்தது third point, if the direction cosines of two given straight lines are L1, M1, N1 and L2, M2, N2, then the angle between the two straight lines is cos theta equal to modulus of L1 into L2 plus M1 into M2 plus N1 into N2 க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஆங்கிள் பற்றின்னு பார்த்தோமா? இப்போ நிறைய ப்ராப்ளங்களுக்கு போவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் இதில் கொஞ்சம் 4 சம் பார்த்தோம். எக்ஸசைஸ்லேயும் ஒரு 4 சம் பார்த்துருக்கோம். இப்போ இதில் எக்ஸாம்பிள்ஸில் 628 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 628, find the angle between the straight line x plus 3 by 2 equal to y minus 1 by 2 equal to minus z with coordinate axis. Solution. முதல்ல ஆங்கிள் வேணும்னா என்ன செய்யணும்? டைரக்ஷன் ரேஷியோஸ் வேணும். எடுக்க போகிறேன் ஃப்ரம் த கிவன் லைன். இந்த லைனில் பாருங்கள், எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது, ஒய் கோஎஃபிஷியன்ட் 1 + 1 தான் இருக்குது, ஆனால் இசட் கோஎஃபிஷியன்ட் -1 இருக்குது. அப்போ அதை வந்து ப்ளஸ் இசட் ஆக்கணும்னா டினாமினேட்டரில் -1 போட்டுக்கணும். அதை மாடிஃபை பண்ணிடுறேன். ஃப்ரம் த கிவன் லைன் x plus 3 by 2 equal to y minus 1 by 2 equal to z by -1 அப்படி எழுதினா தான் நமக்கு வந்து டைரக்ஷன் ரேஷியோ கரெக்டாக கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நீங்கள் பி வெக்டர் எழுதிடலாம். அப்போ 2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் கே வெக்டருங்கிறது தான் பி வெக்டர். இப்போ பி வெக்டர் கிடைச்ச உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிச்சா தான் அந்த கோஆர்டினேட் ஆக்சஸோட ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மாடுலஸ் எடுக்க போகிறேன். மாடுலஸ் பி இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ இது 4 + 4 + 1. அப்போ 9 வந்துடுமா? √9ஓட வேல்யூ 3. அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த கிவன் லைன் ஆர் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து அப்போ 2/3. ஃபஸ்ட் வேல்யூ வந்து 2/3. ரெண்டாவது வேல்யூவும் 2/3 தான். மூணாவது வேல்யூ -1/3ன்னு எழுதணும். அப்போ காஸ் ஆல்ஃபா டைரக்ஷன் கொசைன்ஸ் பாருங்கள், 2/3 அதான் இந்த மாடுலஸ் வேல்யூ. அடுத்து இந்த 2/3 மாடுலஸ் வேல்யூ, அடுத்து -1/3 கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கோஆர்டினேட் ஆக்சஸோட ஆங்கிள்னா காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமான்னு எடுத்துக்கிடணும். சரிங்களா? வேர் alpha, beta, gamma are the angles made by b vector with the positive x-axis, positive y-axis and the positive z-axis respectively. Therefore, the angles with the coordinate axis are: first angle alpha equal to cos inverse of 2/3, beta equal to cos inverse of 2/3, gamma equal to cos inverse of -1/3. இப்போ இதில் ஒருவேளை 2/3 அப்படிங்கிற இடத்துல 1/2 வந்தால் நம்ம ஆங்கிள் எழுதலாம். அது வேல்யூ தெரியலன்னா மற்றபடி இப்படி தான் எழுதிக்கணும். சரிண்ணா? இதுதான் வந்து கோஆர்டினேட் ஆக்சஸோட அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள் 629, ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு 2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் and the straight line passing through the points 5, 1, 4 and 9, 2, 12. Solution. A vector direction of the first line. First line க்கு vector direction இந்த vector தான் நீங்கள் எடுக்கணும். அந்த பேராமீட்டருக்கு பக்கத்தில் உள்ளது தான் எடுக்கணும். அப்போ r vector is equal to கொஸ்டின் எழுதிக்கிறேன். அதில் இந்த r வெக்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் b வெக்டர். அப்போ 2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். அடுத்த டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் த செகண்ட் லைன், அது வந்து 2 பாயிண்ட்ஸ் வெளியே பாஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ x2 - x1, y2 - y1 அப்படி எழுதணும். அப்போ எழுதும்போது 9 - 5, 2 - 1, 12 - 4 அதோடைய வேல்யூ 418 வருது. அப்போ இது செகண்ட் வெக்டர்னு சொல்லும்போது அதை டின்னு சொல்லுங்கள். 4i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் 8k வெக்டர். இப்போ இந்த b வெக்டருக்கும் d வெக்டருக்கும் இடையில ஆங்கிள் கண்டுபிடிச்சா போதும். நமக்கு ஆங்கிள் ஃபார்முலா தெரியும். Now the angle between the two lines is theta equal to cos inverse of modulus of b vector dot d vector by modulus of b vector modulus of d vector. அப்போ theta equal to cos inverse of b dot d னா அப்போ என்ன செய்வீங்க? b வெக்டரையும் d வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டினாமினேட்டரில் ரெண்டுக்கும் மாடுலஸ் எடுக்கணும். அப்போ ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா 2 into 4 ஐயோட மட்டும் பண்ணணும், ஜேயோட மட்டும் பண்ணணும், கேயோட மட்டும் பண்ணணும். அதான் டாட் ப்ராடக்ட். அப்போது 2 into 4, 2 into 1,
1 into 8 by இதோடைய மாடுலஸ் வேல்யூனா ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், இங்கே 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். அப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 4s are 8 வரும், 2 into 1 2 வரும், 1 into 8 8 வரும் பை இதோட வேல்யூ ரூட் ஆஃப் 9, இதோடைய வேல்யூ ரூட் ஆஃப் 81. அப்போ இதை ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து 10 + 8 18 வருமா? அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 18 பை இது ரூட் எடுத்திங்கன்னா 3 into 9 வந்திருக்கு. இப்போ 18 கட் கொடுங்க, 9க்கும் 18 கட் கொடுத்தா 2 வரும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3. therefore காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3 தான் ஆங்கிள் பிட்வீன் the two lines. Example 630, find the angle between the straight lines x minus 4/2 equal to y by 1 equal to z plus 1 by minus 2 and x minus 1 by 4 equal to y plus 1 by minus 4 equal to z minus 2/2 and state whether they are parallel or perpendicular. ஆரம்பிக்கலாம். சொல்யூஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கார்டீசியன் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கு. அப்போ கார்டீசியன் ஈக்குவேஷனை கொடுத்தா அந்த கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலேருந்து கம்பேர் பண்ண போகிறேன். Comparing the given lines with the general Cartesian equation of the straight lines x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3 and x minus x1 by d1 equal to y minus y1 by d2 equal to z minus z1 by d3. இது கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா b1 b2 b3 வந்து 2 1 minus 2 கிடைக்கும். அதே நேரத்தில் d1 d2 d3 ஓட வேல்யூ 4 minus 4 2 கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு முன்னாலாம் ஃப்ரண்ட்லலாம் என்ன தான் இருக்குது, ப்ளஸ் சைன் 1 கொஷின் 1 தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக எடுத்துக்கலாம். கார்டீசியன் ஃபார்முலா இருந்தால் ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஃபார்முலா தெரியும். therefore the angle between two straight lines theta equal to cos inverse of என்ன பண்ணணும், b1 d1 மல்டிப்ளை பண்ணணும், b2 d2 மல்டிப்ளை பண்ணணும், b3 d3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 into 4 1 into minus 4 minus 2 into 2. அதுமாதிரி ரூட் ஆஃப் போடும்போது இதோடைய மாடுலஸ் வேல்யூ அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் அப்புறம் ஒரு 2 ஸ்கொயர். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். 2 4s are 8, இது minus 4, இது minus 4. அப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் 8 minus 8 0 வந்திருக்கு. டினாமினேட்டரில் √9 √38 வந்திருக்கு. டினாமினேட்டரை பற்றி கவலைப்பட வேண்டாம், நியூமரேட்டர் 0 வந்துட்டு. அப்போ நியூமரேட்டர் 0 வந்துட்டுனா அந்த வேல்யூ அவ்வளோ 0 தான். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0னா எப்போ வரும், ஆன்சர் வந்து π/2 90 டிகிரி. அப்போ thus the two lines are perpendicular. என்ன கேட்டிருக்காங்க, state whether they are parallel or perpendicular. இப்போ வந்து ஆங்கிள் 90 வந்திருக்கு. thus the two lines are perpendicular. Example 631, show that the straight line passing through the points A 6, 7, 5 and B 8, 10, 6 is perpendicular to the straight line passing through the points C 10, 2, -5 and D 8, 3, -4. Solution, first line வந்து 2 பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுது, செகண்ட் லைன் வந்து இன்னும் 2 பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுது. இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த 2 பாயிண்ட் தான், இதை OA OBன்னு எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் லைன் இது OAங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம், இது OBன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ ABங்கிற லைன் செக்மெண்ட் வேணும்னா OB மைனஸ் OA. அப்போ OBனா 8i வெக்டர் ப்ளஸ் 10j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர் மைனஸ் 6i வெக்டர் ப்ளஸ் 7j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர். இது ரெண்டு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் கிடைக்குது. இது ஃபஸ்ட் லைனோட வெக்டர். ரெண்டாவது லைனோட வெக்டர் பார்க்கணுன்னா CD. அப்போ இதை வந்து OC ODன்னு எடுத்துக்கிடும். செகண்ட் லைன் 2 பாயிண்ட் எடுத்தாச்சு. அப்போ CD வேணும்னா OD மைனஸ் OC இதுதானே. அப்போ இதில் OD வெக்டர் வந்து 8i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் மைனஸ் 4k வெக்டர். OC வெக்டர் வந்து 10i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 5k வெக்டர். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 8 மைனஸ் 10 வந்து மைனஸ் 2i வெக்டர், 3 மைனஸ் 2 வந்து j வெக்டர், மைனஸ் 4 ப்ளஸ் 5k இது ப்ளஸ் ஆயிரும். அப்போது ப்ளஸ் k வெக்டர். இப்போ 2 வெக்டர் கிடச்சிட்டு 2 வெக்டரும் பெர்பெண்டிகுலரானு பார்க்கணும். அப்போ டாட் ப்ராடக்ட் எடுத்தால் போதும். AB வெக்டருக்கும் CD வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட். அப்போ கன்சிடர் AB வெக்டர் டாட் CD வெக்டர் ஈக்குவல் டு AB வெக்டர் இதையும்
டாட் இந்த வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் போட்டிருக்கேன். டாட் ப்ராடக்ட் நினச்சிவோம் ஐ வெக்டரோட மட்டில் பண்ணணும், ஜேயோட மட்டில் பண்ணணும், கேயோட மட்டில் பண்ணணும். அப்போ 2 into -2 அப்புறம் 3 into 1 அப்புறம் 1 into 1. இப்போ 2 into -2 வந்து -4, இது 3 இது 1 எல்லாம் ஆட் பண்ணால் 0 வருது. டாட் ப்ராடக்ட் 0 வந்தால் thus the two lines are perpendicular. Example number 632. Show that the lines x minus 1 by 4 equal to 2 minus y by 6 equal to z minus 4 by 12 and x minus 3 by minus 2 equal to y minus 3 by 3 equal to 5 minus z by 6 are parallel. Parallelனு ப்ரூவ் பண்ணணும். அப்போ parallelனு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் எல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். இது வந்து மைனஸ் ஒய் இருக்குது, அது ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரணும். அப்போ நீங்கள் ஒரு மைனஸை காமன் எடுத்து கீழே கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இங்கே மைனஸ் இசட்னு இருக்குது. அப்போ மைனஸை கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், இது ப்ளஸ் இசட் minus 5 ஆயிரும். அது மாற்ற போகிறேன். சொல்யூஷன், the two lines are modified as follows. ஏன் மாடிஃபை பண்ணுறோம், இந்த ஒய்க்கு கோஎஃபிஷியன்ட் +1 இருக்கணும், இசட்டு கோஎஃபிஷியன்ட் +1 இருக்கணும். அதுக்கு எதெல்லாம் மாடிஃபை பண்ணுறேன் பாருங்கள். அப்போ x minus 1 by 4 வந்துச்சு, இது வந்து 2 ஒரு மைனஸை காமன் எடுத்து கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ y minus 2 by minus 6 ஈக்குவல் டு z minus 4 by 12. அது ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. ரெண்டாவது லைனை பாருங்கள், x minus 3 by minus 2 அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு y minus 3 by 3 அதுவும் சேஞ்ச் பண்ணலை. ஆனால் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். இந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடக்கூடாது. z minus 5 போட்டிங்கன்னா டினாமினேட்டில் மைனஸ் போடணும். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு லைனில் இருந்தும் வெக்டர்ஸ் கிடைக்கும். From the two lines we get b vector எழுதிடலாம் 4i vector minus 6j vector plus 12k vector. அதுமாதிரி ரெண்டாவது லைன்லேருந்து d vector எழுதிடலாம் minus 2i vector plus 3j vector minus 6k vector. இப்போ b vectorையும் d vectorையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா b vectorல ஒரு -2 காமன் எடுத்துருங்க. அப்போ -2 காமன் எடுத்தால் -2i vector வரும். இதில் -2 காமன் எடுத்தால் plus 3j vector வரும். இதில் -2 காமன் எடுத்தால் minus 6k vector வரும். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா அதுதான் டி வெக்டர். ஏன்னா -2 காமன் எடுத்த பிறகு டி வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ பி வெக்டர் வந்து மல்டிபிள் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் டி வெக்டர்னு இருக்குது. therefore the two vectors are parallel, hence the two straight lines are parallel. Exercise number 6.4, question number 5. Find the angle between the lines. Subdivision 1, r vector equal to ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, r vector equal to ரெண்டாவது லைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு லைனுக்கு இடையில் உள்ள ஆங்கிள். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். Comparing these two equations with the general equation of the straight lines are r vector equal to a vector plus sb vector and r vector is equal to c vector plus sd vector we get. இது ரெண்டு கூடையும் இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு b வெக்டர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, இந்த ப்ராக்கெட் இருக்குது. d வெக்டர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, இந்த ப்ராக்கெட் இருக்குது. அந்த ரெண்டையும் எழுத போகிறோம். அப்போ b வெக்டர் ஈக்குவல் டு i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். அப்புறம் d வெக்டர் ஈக்குவல் எழுதும்போது மைனஸ் i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். டு ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் b and d, therefore cos theta equal to b vector dot d vector by modulus of b vector modulus of d vector. இந்த b டாட் d வந்து நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் மாற்றணும், அதுக்கு தான் மாடுலஸ் போட்டிருக்கு. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு b வெக்டர் டாட், அப்போ 1 into -1, அப்புறம் 2 into -2, -2 into 2 அதான் இங்கே வந்திருக்கு. அப்புறம் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா நியூமரேட்டரில் -1 -4 -4ன்னு வரும். அப்போ இதோடைய வேல்யூ இங்கே வந்து √9 வருது. அப்போ √9 வெறும் 3ன்னு வந்துடும். இப்போ நியூமரேட்டரில் -9, டினாமினேட்டரில் +9. இப்போ இதை கட் கொடுத்தீங்கன்னா -1 வரும். மாடுலஸ் எடுக்கும்போது +1. அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1னா தீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைனுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா ரெண்டு லைனும் parallel லைன்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. அது கேட்கல, அவங்க ஆங்கிள் மட்டும் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் நீங்கள் 0 டிகிரின்னு சொல்லிட்டா போதும். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அது கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க.
அப்போ அந்த கொஸ்டின் எழுதிக்கிறேன். இப்போ எழுதிக்கிட்டு சொல்யூஷன் எழுதுறேன் பாருங்கள். ஹியர் b ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டில் இருக்க நம்பர் எழுத சொல்லுங்கள். 3i வெக்டர் 4j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர். அதே மாதிரி ரெண்டாவது வெக்டரில் வரும்போது இந்த பேராமீட்டருக்கு பக்கத்தில் இருக்க வெக்டர் தான் எடுக்கணும். அதான் d வெக்டர் 2i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். அப்போ ஒன்று கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வெக்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு லைனுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ரெண்டு வெக்டருக்கு இடையில் உள்ள ஆங்கிள் கண்டுபிடிச்சா போதுமானது. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் டாட் d வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் மாடுலஸ் ஆஃப் d வெக்டர். அப்போ b டாட் dனா 3 into 2 போடணும், சரிண்ணா? அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3 into 2 4 into 1 அடுத்து 5 into 1. அப்போ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அதான் 25. இங்கே 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. அப்போ இதோடைய வேல்யூ 50, இதோடைய வேல்யூ 6. அப்போ ரூட் 6 ரூட் 15 வந்திருக்கு. நியூமரேட்டரில் பாருங்கள் 3 2 6, 4 into 1 4, அப்புறம் 5 into 1 5. இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் 15 வருது. டினாமினேட்டரில் 50 வந்து 25 into 2ன்னு சொன்னீங்கன்னா 5 root 2 சொல்லலாம். இதை root 2 into root 3 சொல்லலாம். 15க்கும் 5 கட் கொடுத்தா மேலே 3, நியூமரேட்டரில் 3 வரும். அப்போ இங்கே 2 root 3 வரும். திரும்ப இந்த 3க்கு root 3 கட் கொடுத்தா root 3/2 வந்திருக்கு. அப்போ root 3/2னா காஸ் தீட்டா தான் root 3/2. அப்போ தீட்டா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் root 3/2 போடுவீங்க. root 3/2ன்னு சொன்னால் அது வந்து 30 டிகிரியோட வேல்யூ. தட் 30 வந்து π/6ன்னு எழுதணும். இது ரெண்டாவது சப்டிவிஷன் முடிஞ்சுது. அடுத்து மூணாவது சப்டிவிஷன் பாருங்கள். ரெண்டு லைனும் என்ன கொடுத்துருக்காங்க? கார்ட்டீசியன் ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ கார்ட்டீசியன் ஃபார்மேட்லாம் இதை எப்படி மாடிஃபை பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் 2x equal to 3y equal to minus z and 6x equal to minus y equal to minus 4z. சொல்யூஷன் இதை ரீரைட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸுக்கு கோஷன் 2 இருக்கக்கூடாது, ஒய்க்கு கோஷன் 3 இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கணும். இசட்டு கோஷன் நெகட்டிவ் இருக்கக்கூடாது, மைனஸ் இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கணும். அப்போ அதை மாடிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எழுதி பாருங்கள். ஆஃப்டர் ரீரைட்டிங் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் வி கெட் இதை x minus 0/1/2ன்னு சொல்லிடணும். ஏன்னா அப்போ தான் இந்த 2 இந்த நியூமரேட்டருக்கு வரும். அது மாதிரி இங்கே y minus 0/1/3 இது z minus 0/-1 போட்டுருங்க. இந்த மைனஸ் வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும். அடுத்த 6x இருக்குது. 6x எப்படி எழுதுவீங்க? x minus 0/1/6 போடுவீங்க. அடுத்தது y minus 0/-1 போடணும். ஏன்னா இது மைனஸ் y இருக்குது, மைனஸ் டினாமினேட்டர் கொண்டு வரணும். இதை வந்து z minus 0/1/4 தட் இஸ் -1/4 எழுதணும். சரி, இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா b வெக்டர் கிடைச்சிரும் பாருங்கள். அப்போ b வெக்டர் என்னென்னா 1/2 i வெக்டர் 1/3 j வெக்டர் மைனஸ் k வெக்டர். அதுமாதிரி d வெக்டர் என்ன 1/6 i வெக்டர் மைனஸ் j வெக்டர் மைனஸ் 1/4 k வெக்டர். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? b டாட் d கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ b டாட் d கண்டுபிடிச்சிங்கனாலே நம்ம காஸ் தீட்டாக்கு போயிடலாம். அப்போது b டாட் tன்னு எடுத்திங்கன்னா என்ன வரும் பாருங்கள். இந்த ஐயோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 1/2 into 1/6 1/12 ஆகும். 1/3 into -1 வந்து -1/3 வரும். 1/4 -1/4 -1ன்னா +1/4. இப்போ எல்சிஎம் எடுத்துருங்க. 12 தான் எல்சிஎம். 12 எடுத்திங்கன்னா நியூமரேட்டரில் இங்கே 1 மைனஸ் இங்கே 4 வரும், இங்கே 3 வரும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 0 வந்துடுது. அப்போ காஸ் தீட்டா 0 வருதுன்னா அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ இந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். Exercise number 6.4, question number 6. The vertices of a triangle ABC are A 721, B 603 and C 424. Find the angle ABC. ABC வேணா Bங்கிறதுல ஆங்கிள் வேணும். அப்போ ABக்கும் BCக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வேணும். அதை கவனமாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ எழுத பாருங்க. சொல்யூஷன் let OA vector is equal to 7i vector plus 2j vector plus 1k vector. OB vector is equal to 6i vector plus 0j vector plus 3k vector. OC vector is equal to 4i vector plus 2j vector plus 4k vector. இப்போ நமக்கு வேண்டியது ஆங்கிள் பிட்வீன் AB and BC வேணும். அப்போ AB கண்டுபிடிக்க போகிறோம். AB is equal to OB minus OAங்கிறது நமக்கு தெரியும். அப்போ OB minus OAனா 6 minus 7 அதான் -1. 0 minus 2 அதான் வந்து -2i. 3 minus 1 அதான் வந்து 2k. இது AB வெக்டர். அடுத்தது நீங்கள் கண்டுபிடிக்கிறது BC வெக்டர் வேணும். அப்போ BC வெக்டர் வேணும்னா OC minus OB. OCன்னா இருக்குது. அப்போ 4 minus 6 minus 2i வெக்டர். 2 minus 0 அது 2j வெக்டர். அது 4 minus 3 1k வெக்டர். இப்போ ரெண்டு வெக்டரும் தெரிஞ்சிட்டு இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் கண்டுபிடிச்சா போதும். அதான் உங்களுக்கு
measurement of angle ABC. அப்போ to find the angle between AB vector and BC vector, that is measurement of angle ABC. Therefore cos theta equal to AB vector dot BC vector by modulus of AB vector into modulus of BC vector. அப்போ cos theta equal to ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது -1 into -2, that is +2. அடுத்து -2 into +2 -4. அடுத்து 2 into 1 2. டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், அப்போ 4 + 4 + 1, இது வந்து √9 வரும், இங்கேயும் √9 வரும். இது இருக்கட்டும். நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள், 4 - 4. நியூமரேட்டர் 0னா அந்த ஃப்ராக்ஷனே 0 தான். அப்போ cos theta 0னா theta equal to π/2 90 degree. இவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். சரியா? சரி. Exercise number 6.4, question number 7. If the straight line joining the points 2, 1, 4 and a -1, 4, -1 is parallel to the line joining the points 0, 2, b-1 and 5, 3, -2. Find the values of A and B. என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனும் செகண்டு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைனும் பேரலெல்லாம். அப்போ பேரலல்னா ஏயும் பியும் கண்டுபிடிங்க. அப்போ பேரலலுக்கு நம்ம ஒரு ரிமார்க் பார்த்துருக்கோம், அதை யூஸ் பண்ணுவேன். கவனிங்க. சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் லைன் A 2, 1, 4 and B A -1 4 -1. அப்போ ஏபி வேணும்னா ஓபி மைனஸ் ஓஏன்னு எழுதுவோம். அப்போ ஓபி வெக்டருக்கு நான் வேல்யூ போடுறேன் A -1 I வெக்டர் ப்ளஸ் 4J வெக்டர் மைனஸ் 1K வெக்டர் மைனஸ் 2I வெக்டர் ப்ளஸ் J வெக்டர் ப்ளஸ் 4K வெக்டர். அப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா A -1 minus 2 I வெக்டர் 4 - 1 J வெக்டர் minus 1 minus 4K வெக்டர். அப்போ இது A -3 I வெக்டர் வருமா? 4 - 1 இது 3J வெக்டர் வருமா? மைனஸ் 5K வெக்டர் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன். இப்போ செகண்ட் லைன் பாருங்கள். செகண்ட் லைனில் C கொடுத்துருக்காங்க, D கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் CD கண்டுபிடிங்க. CDக்கு ஃபார்முலா OD வெக்டர் மைனஸ் OC வெக்டர். அப்போ ஓடி வெக்டர்னா இதை வெக்டர் ஃபார்முலானா 5I வெக்டர் ப்ளஸ் 3J வெக்டர் மைனஸ் 2K வெக்டர். அடுத்து ரெண்டாவது ஓசி வெக்டர்னா இது 0I வெக்டர் ப்ளஸ் 2J வெக்டர் ப்ளஸ் B-1K வெக்டர். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 5 - 0 5I வெக்டர் தான் வரும். 3 - 2 அது J வெக்டர் தான் வரும். -2 -B + 1 அப்படி வரும். அப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 5I வெக்டர் ப்ளஸ் J வெக்டர், இது -1 - BK வெக்டர். இப்போ என்ன given பாருங்க, given that these two vectors are parallel. அப்போ parallelனு கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரிமார்க்கில். The two lines with the direction ratio B1, B2, B3 and D1, D2, D3 are parallel if and only if B1 by D1 is equal to B2 by D2 is equal to B3 by D2. இந்த ரேஷியோ எல்லாம் சேமாக இருக்கும்னு பார்த்தோம். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்போ கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 5 இருக்குது, இங்கே A - 3 இருக்குது. அப்போ A - 3 by 5 is equal to இங்கே 3 இருக்குது, அங்கே 1 இருக்குது, அப்போ 3 by 1. இங்கே -5 இருக்குது, அங்கே -1 - B இருக்குது. அப்போ அந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும்னு எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் ஒரு வேல்யூக்கு வந்து நம்பர் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 2 ஃப்ராக்ஷன் ஈக்குவல் சொல்லுங்கள், அப்புறம் செகண்டு தேர்டு ஃப்ராக்ஷன் 2 ஈக்குவல் சொல்லுங்கள், முடிஞ்சுது. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ A - 3 = 15 வந்துருமா? இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது B-1 இந்த B-1 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் -B -3 ஈக்குவல் டு -5 எழுதலாம். அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு ரெண்டு பக்கமும். இப்போ A இங்கே இருக்கட்டும், -3 அங்கே போச்சுன்னா 3 + 15 வந்து 18 ஆயிரும். இங்கே -3B மட்டும் இருந்ததுன்னா இந்த -3 அங்கே போச்சுன்னா +3, அப்போ இது -2ன்னு வந்திருக்கு. -3B = -2 வருது. அப்போ B = 2/3ன்னு வரும். ஆக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெண்டு வேலையும் கண்டுபிடிச்சாச்சு. A = 18, B = 2/3. ரெண்டு லைன் பேரலாக இருந்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் I வெக்டர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் J வெக்டர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் J வெக்டர்லாம் ரேஷியோ சேமாக இருக்குங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணால் ஈஸி ஆன்சர் வந்துடும். சரிதானா? Exercise 6.4, question number 8. If the straight lines x - 5 by 5m + 2 = 2 - y by 5 is equal to 1 - z by -1 and x is equal to 2y + 1 by 4m equal to 1 - z by -3 are perpendicular to each other, find the value of m.
2 லைன் பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. 2 - y இருக்குது, y - 2ன்னு இருக்கலாம். இது -z இருக்குது, அதே மாதிரி இங்கே 2y இருக்குது, இங்கே -z இருக்குது. இதெல்லாம் மாடிஃபை பண்ண போகிறேன். அப்போ சொல்யூஷன், the two lines are modified as follows. ஃபர்ஸ்ட் x - 5 மாற்ற வேண்டாம், ஆனால் செகண்ட் டைம் மாற்றணும். இதில் ஒரு மைனஸை காமன் எடுத்து y - 2 ஆக்கி அந்த மைனஸை டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும். ஐ மீன் இதில் ஒரு மைனஸை காமன் எடுத்து அந்த மைனஸை டினாமினேட்டர் கொண்டு தான் -1ங்கிறது +1 ஆயிரும். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன். அண்ட் இதில் வந்து எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ x - 0 பை டினாமினேட்டரில் ஒன்றும் இல்லை, அப்போ பை 1 போடணும். அடுத்து இங்கே வந்து 2y இருக்குது, அப்போ 2வை காமன் எடுக்கணும். அப்போ 2வை காமன் எடுத்திங்கன்னா y + 1/2ன்னு வரும். அந்த 2வை டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா 2ம் 4ம் கட் ஆயிரும். அப்போ 2m மட்டும் வரும். இங்கே வந்து நெகட்டிவ் மைனஸை காமன் எடுத்துருங்க, z - 1 ஆயிரும் பை +3ன்னு எழுதிடுங்க. அப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்லேருந்து நீங்கள் என்ன எழுதலாம் பாருங்கள். ஃப்ரம் த 2 lines we get b vector is equal to 5m + 2 into I vector. அதான் 5m + 2 - 5 + 1 கிடைக்கும். அதே மாதிரி d vector வேணா 1 2m 3ன்னு கிடைக்கும். இப்போ என்ன given? these two lines are perpendicular, then find m. அப்போ பெர்பெண்டிகுலர்னா ரெண்டு வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் தான் 0 வரும். given that these two lines are perpendicular, which implies b vector dot d vector equal 0. டாட் ப்ராடக்ட் 0 இருந்தால் தான் பெர்பெண்டிகுலர் இருக்க முடியும். அப்போ b dot dனா இந்த காம்பனன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. 5m + 2 இங்கே வந்து 1, அப்போ 1 × 5m + 2 மைனஸ் 5 × 2m, அப்புறம் 1 × 3. இதோடைய வேல்யூ 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். 1 × 5m + 2, அப்புறம் -5 × 2m வந்து -10m, 1 × 3 3 = 0. இப்போ இதில் நீங்கள் வந்து m மட்டும் சிம்பிளை பண்ணுங்க. 5m - 10m வந்து -5m வரும். 2 + 3 5, அந்த பக்கமான -5. இப்போ -5 வச்சு -5 டிவைட் பண்ணால் m = 1. இதுதான் ஆன்சர். Exercise number 6.4, question number 9. Show that the points 2, 3, 4, -1, 4, 5 and 8, 1, 2 are collinear. Solution. Let OA vector is equal to 2i vector plus 3j vector plus 4k vector. Let OB vector is equal to -i vector plus 4j vector plus 5k vector. OC vector is equal to 8i vector plus j vector plus 2k vector. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொலினியர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏபி வெக்டரும் பிசி வெக்டர் கண்டுபிடிக்கலாம், அல்லது ஏபி ஏசி கண்டுபிடிக்கலாம். நம்ம எது வசதியோ அது மாதிரி பண்ணலாம். ஏபியும் கண்டுபிடிக்கலாம், ஏசியும் கண்டுபிடிக்கலாம். எது வசதியோ அது மாதிரி கண்டுபிடிப்போம். அப்போ நான் முதல்ல ஏபி கண்டுபிடிக்க வரேன். நவ் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ, அதாவது ஹெட் மைனஸ் டெயில்னு சொல்லுவோம். அப்போ ஓபினா -1 -2னா -3, 4 - 3 அப்படின்னு சொன்னால் 1, 5 - 4னா 1. இது ஏபி வெக்டர். அடுத்தது நீங்கள் பிசி கண்டுபிடிக்கலாம். நம்ம நான் ஏசி தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓசி மைனஸ் ஓஏ. அப்போ ஏசின்னு சொன்னால் 8 - 2 அது வந்து 6. அடுத்தது 1 - 3 வந்து -2. அடுத்தது 2 - 4 வந்து -2. இப்போ ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் ஒரு வெக்டரை இன்னொரு வெக்டராக மாடிஃபை பண்ண போகிறேன். அப்போ ஏசி வெக்டர் ஈக்குவல் என்ன வந்துருக்கு பாருங்கள். இதில் ஒரு 2வை காமன் எடுக்கலாமா? 2 எடுக்கலாம். அது வந்து -2 எடுக்கிறேன். அப்போ ஏசி வெக்டர் இதில் ஒரு -2 காமன் எடுத்தால் இது -3a வெக்டர், இது +j வெக்டர், இது +k வெக்டர். ஏன் மைனஸை காமன் எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு ஏபி வெக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த வேல்யூ ஈக்குவல். அப்போ இதுக்கு பதிலாக நான் ஏபி வெக்டர் போடுறேன். அப்போ -2 × ஏபி வெக்டர். அப்போ ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டரோட மல்டிப்ளை இருந்தால் அந்த ரெண்டு வெக்டரும் பேரலல் வெக்டர்னு தெரியும். அப்போ ஏபி வெக்டர் அண்ட் ஏசி வெக்டர் ஆர் பேரலல். அதே இடத்துல இதில் ஏங்கிற பாயிண்ட் காமன், பட் ஏ இஸ் த காமன் பாயிண்ட், which implies these 3 points are collinear, hence proved.